ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். வழக்கம் போலவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய 2 ஆயுதங்களை கையில் எடுத்திருக்காங்க. முதல் ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை, 2வது ஆயுதம் என்ன அப்படின்னா அதிமுக. அதாவது கடந்த 3 வருடங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் போடக்கூடிய ஒரு செய்தி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிக விரைவில் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார் அப்படிங்கிற செய்தி தான். இது முதல்ல எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா? அப்போ அதிமுக என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியேறுவதற்கு அண்ணாமலை தான் காரணம். அதனால அண்ணாமலையை பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டோம் அப்படின்னா அதிமுகவை மீண்டும் அந்த கூட்டணியில சேர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ்ல அவங்க செய்திகளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு அவர் கோவை மக்களவை தொகுதியில் தோல்வி அடைந்தார் இல்லையா? அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு மாநில தலைவரே எம்பியா ஜெயிக்க முடியல, அதனால இவரை அந்த பதவியில இருந்து தூக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு அவர் லண்டனுக்கு ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் படிக்க போயிருந்தாரு. அப்போ அவர் படிக்கலாம் போகல, அவரை மாநில தலைவர் பதவியில இருந்து நீக்க போறாங்க, அது இங்க இருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் அவர் லண்டனுக்கு போறாரு, பயந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகளை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்களுக்கு இப்போ லட்டு மாதிரி இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் மாற்றப்பட்டிருக்காரு. அதாவது கேரள மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக இருந்த திரு கே சுரேந்திரன் அவர்கள் மாற்றப்பட்டு முன்னாள் மத்திய இணையமைச்சரான திரு ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் புதிய பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இதை மையமாக வைத்து இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் என்ன செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக தலைவராக வேறு ஒருத்தர் நியமிக்கப்பட போகிறார் அப்படின்ட்டு நிறைய பேரை சொல்றாங்க. ஒரு ஊடகம் என்னன்னா ஒருத்தர் பேரை சொல்லுது, இன்னொரு ஊடகம் என்னன்னா இன்னொருத்தர் பேரை சொல்லுது. ஸோ இப்படி மாற்றி மாற்றி ஊடகங்கள் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தங்களுடைய டிஆர்பி ரேட்டுக்காக அண்ணாமலை அவர்களின் பெயரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இதுல நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டிலையும் பாஜக இருக்கு, கேரளாலையும் பாஜக இருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் பாஜக இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு மாநிலத்துல பாஜக தலைவர் மாற்றப்பட்டாரு அப்படின்னா தமிழகத்திலையும் மாற்றப்படலாம் அப்படின்னு நீங்க ஒரு செய்தி போடுறீங்களே, இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு மாநிலத்துல காங்கிரஸ் தலைவர் மாற்றப்பட்டாரு அப்படின்னா தமிழக காங்கிரஸ் தலைவர் மாற்றப்படுவார் அப்படின்னு எப்பயாவது நீங்க செய்தி போட்டிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு செய்தி போட முடியுமா? அவங்க உங்களை சும்மா விட்டுருவாங்களா? ஸோ தொடர்ந்து சாஃப்ட் டார்கெட்டா உங்களுக்கு பாஜக இருக்கா அப்படிங்கிறதா நம்மளுடைய முதல் கேள்வி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் எங்க மாநில தலைவரை மாத்துங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்களை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில போய் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்களெல்லாம் கோரிக்கை வச்சாங்க. அப்ப நீங்க செல்வ பெருந்தகை அவர்களை மாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பெருசா போடலையே. இதை சும்மா ஒரு சின்ன நியூஸா தானே போட்டீங்க. அண்ணாமலைக்கு ஒரு நியாயம், செல்வ பெருந்தகைக்கு ஒரு நியாயமா? அப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது திமுகவினுடைய ஒரு பிரிவா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னும், இருந்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க பாகுபாடு காட்டுறது இதுல இருந்தே நமக்கு தெரிய வருது இல்லையா? சோ தமிழக ஊடகங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் கிட்ட கொண்டு செல்லாம அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட போகிறாரு, அதிமுகவில் மீண்டும் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் இணைக்க போறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க போறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு கூட நிருபர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க. அதாவது அதிமுகவுல சசிகலாவையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் இணைக்க சொல்லி பாஜக உங்களை கட்டாயப்படுத்துது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு நிருபர். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிண்டல் பண்ற துணிலேயே கேட்டாரு, எத்தனை தடவைங்க இந்த கேள்வியை கேட்பீங்க? இந்த மாதிரி தகவல்கள்லாம் உங்களுக்கு யாரு சொல்றா? நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அந்த நபர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்க்கிறதுக்கு இதுவரைக்கும் நாங்க எந்த முடிவு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் கிட்ட கொண்டு செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஊடகங்கள் செவனே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஊடகங்கள் குறித்த விவகாரத்தை தனியா எடுத்து வச்சிடலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன விஷயத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரை அவர்களை இணைக்க நாங்க எந்த முயற்சியும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா பாஜக கூட கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லை. அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவினரும் பாஜகவை எந்த அளவுக்கு வீரியமா எதிர்த்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க கூட சேர்ந்ததுனாலதான் எங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகள்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டையே முன் வச்சாங்க. ஆனா இப்ப அவங்க பாஜக பத்தி பேசுறதா இருக்கட்டும், இல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும், கொஞ்சம் உயர்வா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு உதாரணமா நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான அந்த கூட்டணியில
முக்கியமான கட்சியா இருக்கக்கூடியது ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் பவன் கல்யாண் அவர்கள். அவரு சமீபத்துல கூட ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக எப்போது வேண்டுமானாலும் சேரலாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நேர்மையான தலைவர், கண்ணியமானவர் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு. சோ பாஜக ஜனசேனா மூலமாக அதிமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைத்து 2026 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் ஈசாவில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவுக்கு வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பவே அவர் முன்னாள் அமைச்சரான திரு வேலுமணி அவர்களை சந்திச்சு பேசினதாகவும், அப்பவே இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருந்தது அப்படின்னு கூறப்படுது. சோ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு சர்வே எடுத்ததா நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம்ல, அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைத்து 2026 தேர்தலை சந்திக்கலாமா, அப்படி இல்லைன்னா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில சேரலாமா அப்படின்ட்டு அந்த சர்வே எடுக்க சொன்னதா கூறப்படுது. இதுல என்ன முடிவுகள் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதிமுக அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் அது அந்த அளவுக்கு சாதகமா இருக்க வாய்ப்பில்ல. இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, அமமுக, ஓபிஎஸ், அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் இணைந்து போட்டியிட்டா அது 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு சாதகமா இருக்க வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இப்பவே தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக கிட்ட இருந்து விலகி போறதை தான் நம்ம பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜய் அவர்களை நம்பிதான் இவ்வளவு நாள் அதிமுக இருந்தது. ஆனா விஜய் அவர்களும் அதிகப்படியான தொகுதிகளை கேட்கறதுனால இன்னுமே அவர் மக்களை சந்திக்கவே இல்லை. மக்களை சந்தித்து அவர் எந்த அளவுக்கு வீரியமா பிரச்சாரம் பண்ண போறாரு, அந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு அவரை வாக்குகள் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுனா 2026 தேர்தலில் தான் தெரிய வரும். ஸோ அப்படிப்பட்ட அன்டெஸ்டட் மெட்டீரியலை வச்சுக்கிட்டு ஒரு அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சி தேர்தலை சந்திக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்கு. ஸோ அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல்லான கூட்டணி அப்படிங்கிறது 2021 தேர்தலே நமக்கு தெரிய வந்துருச்சு. அதாவது 10 வருட ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி 75 தொகுதிகள் அந்த கூட்டணி ஜெயிக்குது அப்படின்னா அந்த கூட்டணியில இருந்த அந்த ரேப்போ முக்கியமானதா பார்க்கப்பட்டது. பாமக 5 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கும் பாஜக 4 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கும் இந்த கூட்டணி தான் காரணம். அதே போல அதிமுக 66 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கும் அந்த கூட்டணி தான் காரணம். சோ ஒரு கூட்டணியா செயல்பட்டு 2026 தேர்தலை சந்தித்தால்தான் அதிமுகவுக்கு அனுகூலமா இருக்கும் அப்படிங்கிறதா அந்த சர்வே முடிவுகளும் தெரிய வந்திருக்கு. சோ எடப்பாடி அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மனசு மாறியதா கூறப்படுது. அதனாலதான் நேத்து நடந்த இப்தார் நோன்பு திறக்கும் விழாவிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப உருக்கமா பேசியிருந்தாரு. என்னை நம்பி கெட்டவங்க யாருமே கிடையாது, நம்பாம கெட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, அதனால என்னை நம்பி எல்லாரும் மீண்டும் அதிமுகவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறதா தான் பார்க்கப்படுது. என்னதான் பத்திரிகையாளர்களுக்கிட்ட அவர் சொன்னாலுமே, இதுவரை நான் அந்த முடிவை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இனிமேலும் அந்த முடிவை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லவே இல்லை. ஸோ பாஜகவும் ஒருங்கிணைந்த அதிமுகவும் சேர்ந்து போட்டியிட்டாலே 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கலாம் அப்படிங்கிறதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த சர்வே மூலமா தெரிய வந்திருக்கிறதா கூறப்படுது. சமீபத்தில் நம்ம சேனல்ல கூட ராமசீனிவாசன் சார் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அவர் கூட இதே கருத்தை தான் முன் வச்சிருந்தாங்க. அதாவது திமுகவை 2026 தோற்கடிக்க வேண்டும் என்றால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ நிறைய பேருக்கு இந்த ஆசை இருக்கு. சோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி 2026 தேர்தலில் அமைய வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்னுமே எங்களுக்கு தொடர்ந்து ஊக்கம் கொடுங்க. நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.
இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா மேம்? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.